வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் 2018 மேலே கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்லையும் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஹைவே இன்ஜினியரிங்கில் 2018 மே 2018 பிப்ரவரி கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் 2019 கேட்ட ஏஇ கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து 2018 மே கொஷின்ஸில் வந்து ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். First question, the soil has more plasticity indexes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து எந்தெந்த இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம இதோட நேச்சரை பார்த்தாலே தெரியும். சாண்ட், கிரேவல், சில்ட், கிளே. ஸோ கிளேயில் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக வந்து இருக்கும். கிளே வந்து ஒன்று பைண்டிங்கோடு இருக்கும். ஸோ அதில் தான் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அதிகம். ஸோ இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் இந்த டேபிள் காலம் தெரிஞ்சால் தெரியும். ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து 0 இருந்ததுன்னா நான் பிளாஸ்டிக், லெஸ் தென் 7 இருந்ததுன்னா லெஸ், 7 to 17 இருந்ததுன்னா மீடியம், 7ஓட கிரேட்டராக இருந்ததுன்னா ஹைலி பிளாஸ்டிக். ஸோ இதில் என்னென்ன டைப் இந்த கொஷனுக்கு தந்தாலும் பார்த்தோம்னா கிராவல், சாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும், சில்ட்டுக்கு வந்து 10 to 15 இருக்கும், கிளே 15 to 100, கிளே பிளாக் வந்து 100 to 250. ஸோ கிளேக்கு தான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ the answer is option D. The method which is more suitable for the determination of permeability of sandy soil. ஸோ sandy soilோட permeability கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு constant head method அதை தான் யூஸ் பண்ணுறோம். According to Boussinesq equation, ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி ஃபார் அ சர்ஃபேஸ் பாயிண்ட் லோட் அதுக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சர்ஃபேஸ் பாயிண்ட் லோட் கொடுத்தோம்னா ஸோ சிக்மா இசட் ஆப்ஷன் ஏ தான் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அதனால் அது வந்து கேர்ஃபுல்லாக அந்த பவர் எல்லாமே பார்த்துக்கணும். சிக்மா இசட் ஈக்குவல் டு Q by Z ஸ்கொயர் 3/2 1 + R by Z the whole square whole power 5/2. அடுத்து the gross bearing capacity of the footing is 450 kN per meter square. ஸோ gross bearing capacity வந்து 450, ஃபுட்டிங்கோட சைஸ் கொடுத்துட்டாங்க, யூனிட் வெயிட் கொடுத்துட்டாங்க. நெட் பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா மைனஸ் Q minus gamma D. ஸோ நெட் பியரிங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மைனஸ் காமா இன்டூ D, வேர் D இஸ் த டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங். ஸோ அது போட்டிங்கன்னா 450 minus 1 × 20. ஸோ இது வந்து 430 kN per meter cube. ஸோ ஆன்சர் இஸ் 430, ஆப்ஷன் B. அடுத்து கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் ஆன் அ சாயில் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் டேஷ். ஸோ டோட்டல் டைம் ரெக்வயர்ட் ஃபார் 50% கன்சல்டேஷன், டோட்டல் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளே லேயர், ப்ரீ கன்சல்டேஷன் ப்ரெஷர் ஆஃப் கிளே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலி கன்சல்டேட்டட் கிளே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டோட்டல் செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் டோட்டல் செட்டில்மெண்ட் ஆஃப் த கிளே லேயர். அடுத்து the relationship equations of void ratio, specific gravity, water content and degree of saturation is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the option is SE is equal to WG. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா வச்சு 2-3 கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், அப்புறம் இந்த டேர்ம்ஸோட ரிலேஷன்ஷிப், ஃபேஸ் டயக்ராமில் இருந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து if S is a shear strength, C cohesion, கூலும்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா வந்து டவு = C + சிக்மா tan phi அப்படின்னு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ டவுங்கிறது நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் எஸ்ன்னு இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ S = C+ அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா S = C+ அப்படின்னா C = S-, இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க, CS வந்து மாற்றி கேட்பாங்க. ஸோ S = C+ன்னு வரும். நம்ம வந்து இதில் மாற்றிட்டா வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. If H and V are initial height and volume கொடுத்துருக்காங்க. ட்ரையாக்ஷியல் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா கேட்குறாங்க. ஏரியா வந்து ஸோ ஏரியா வந்து நம்ம பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்டிவ் ஏரியா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து ஆவரேஜ் பெர்மியபிலிட்டி ஃபார் பெர்பெண்டிகுலர் டு த பெட்டிங் பிளேன் கேட்குறாங்க. ஸோ இது தெரியணும்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் பெட்டிங் பிளேன், பேரலல் டு த பெட்டிங் பிளேன் தெரியணும். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ பேரலல் டு பெட்டிங் பிளேன் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஒன், பெர்பெண்டிகுலர்னா H/, அந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூ போடணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஏ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் இஸ் செட் டு பி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சாயில் சாம்பிள் வந்து ஃபுல்லாகவே சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஏர் இருக்காது. அப்போ வந்து 3 phase சிஸ்டம் இல்லாமல் 2 phase சிஸ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்ஸ் ஆர் இன் 2 phases. இட்ஸ் அ 2 phase சிஸ்டம் வித் சாயில் அண்ட் வாட்டர். த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு த வால்யூம் ஆஃப் சாலிட் அப்படின்னு என்ன கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வாய்ட் ரேஷியோ பொராசிட்டி, ரெண்டுக்கு தான் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது டோட்டல் வால்யூமாக இருந்தது. ஸோ வால்யூம் ஆஃப் சாயில் அப்படின்னா அது பொராசிட்டி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் ரேஷியோ.
ரேஷியோ அப்படின்னாலே நம்ம டோட்டலோட இருக்க மாட்டோம், பெர்சன்டேஜ் தான் வந்து நம்ம டோட்டலோட பண்ணுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் டு வால்யூம் ஆஃப் சாலிட், அதான் வாய்ட் ரேஷியோ. அடுத்து இந்த டிகிரி ஆஃப் கன்சல்டேஷன் இஸ் 50%, டைம் ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து நம்ம டைம் ஃபேக்டர் ஃபார்முலா தெரியணும். டவ் இஸ் ஈக்குவல் டு π/4 u/100 ஸ்கொயர். ஸோ 60யோட லெஸ் தானாக இருந்ததுன்னா இட் இஸ் திஸ் வேல்யூ, 60யோட அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா 3.14 / 4 50 / 100 ஸ்கொயர். ஆன்சர் இஸ் 0.2. ஆப்ஷன் ஏ. Which one of the following statement provides the best argument that direct shear tests are not suited for determining the shear parameters of a clay soil? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போர் ப்ரெஷர்ஸ் டெவலப்டு cannot be measured. ஸோ இந்த ரீசன் தான் வந்து நமக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது இந்த கொஸ்டினை. சாயில் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் பிலோ a rigid footing on the surface of a cohesive soil is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எஸ்டி வேல்யூ, எஸ்டி கர்வ் இருக்குல்ல, சாயில் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட 4 ட்ராயிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஃபுட்டிங் கோஹெசிவ் சாயில், ஆக்சுவலாக இதான் வந்து நம்ம கேட்ட கொஷின். ஸோ மேக்ஸிமம் அட் த மினிமம் அட் த சென்டர், மேக்ஸிமம் அட் எட்ஜஸ், அதான் ஆன்சர் நமக்கு. ஸோ இந்த மாதிரி 4 கேஸ் இருக்குது இது டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து ரிஜிட் ஃபுட்டிங் கோஹெசிவ் சாயில், இது வந்து ரிஜிட் ஃபுட்டிங் கோஹெஷன்லெஸ் சாயில், இது ரிஜிட் ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங் கோஹெஷன்லெஸ், ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங் கோஹெசிவ் சாயில். ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபார் ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்சி ஐசோலேட்டட் ஃபுட்டிங்க்கு சாண்டுக்கு வந்து எவ்வளோ பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா IS 1904 பார்த்தோன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் ஃபார் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் ஃபார் சாண்ட் it is 50 mm தான் permissible settlement. Answer is option D. For getting undisturbed sample in soft and sensitive clay soil, most suitable soil sampler. So soil sampler எதை யூஸ் பண்ணணும் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளர், ஓப்பன் ட்ரைவ் தின் வால்டு சாம்பிளர், ஸ்டேஷ்னரி பிஸ்டன் சாம்பிளர், ரோட்டரி சாம்பிளர். அது மாதிரி 4 சாம்பிளர் இருக்குது. ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். நமக்கு சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் கிளேக்கு ஸ்டேஷ்னரி பிஸ்டன் சாம்பிளர். அடுத்து ஃபார் ஆன்சர், a soil sample is having a specific gravity of 2.5, water ratio 0.5. ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ஃபார்முலா வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. SE is equal to GW. ஸோ இங்கே வந்து if saturation is equal to 1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பெர்சன்டேஜில் கேட்டதுனால S வேல்யூ ஃபுல்லி சேச்சுரேட்டட்னால 100 into 0.5 equal to 2.5 into வாட்டர் கண்டென்ட். ஸோ இதை வச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வாட்டர் கண்டென்ட் வேல்யூ வந்து 20% வந்துடும். ஆன்சர் இஸ் 20. The modulus of volume change or coefficient of volume compressibility is defined as அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா யூனிட் ஒவ்வொரு டோட்டல் நம்ம இனிஷியல் வால்யூம் வச்சு சேஞ்ச் இன் வால்யூம் வந்து நம்ம பார்க்குறது தான் வந்து எஃபெக்ட் மாடுலஸ் ஆஃப் வால்யூம் சேஞ்ச். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் கண்டக்டிங். ஸோ அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் வந்து நமக்கு இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்சால்டேஷன் டெஸ்ட். ஸோ இதான் வந்து கன்சல்டேஷன் டெஸ்ட். ஸோ நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா வந்து ப்ரீ கன்சல்டேஷன் ப்ரெஷர் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கன்சல்டேஷன் டெஸ்ட்டில் தான் டிஸ்டர்ப் பண்ணாத சாம்பிள் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் 2018 மேவோட ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் கொஷின்ஸ். ஸோ அடுத்த வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2018 பிப்ரவரியில் கேட்ட ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் கொஷின் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 3 இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஹைவே முடிச்சிட்டோம். இப்போ ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக வந்து நம்ம இந்த 3 இயரில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாகவே பார்த்துடலாம். ஸோ உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ், கான்செப்ட் லெக்சர்ஸ், அடுத்து வந்து சாஃப்ட்வேர் டுட்டோரியல்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.